வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த மகிழ்ச்சியான வணக்கம். நம்ம இந்த தொகுப்பில் உங்கள் ராசிக்கு எதிரி ஆர் அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி துலாம் ராசி நேயர்களே. துலாம் அற்புதமான ராசிங்க. காலதேவன் வீட்டில் இது 7ஆம் இடத்தை குறிக்கும். கலஸ்தர வீடு, மனைவியோட வீடுன்னு வச்சுக்கங்களேன். சுக்கிரன் ஆட்சி, சனி உச்சம். பொதுவாகவே ஒரு வீட்டில் ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த இடம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய ராசிகள். ஆட்சி உச்சம் பெற ராசி உறாவே கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அதில் துலாம் ஒரு தனி மகத்துவம் உள்ளது. ஏன்னா இது சுக்கிராச்சார், அசுரருக்கு தலைவர், அவர் அசுர குரு. அப்படிப்பட்ட ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. துலா ராசியில் பிறந்தவங்க எதுலேயும் துவண்டு போக மாட்டீங்க. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். என்ன வந்தாலும் பார்ப்போம்யா, இடியே விழுந்தாலும் சரி, மழையே பெஞ்சாலும் சரி, எதை பற்றியும் கவலைப்பட கிடையாது. வந்து வார் அப்படிங்கிறதுல கொஞ்சம் நிகராக நியாயத்துக்காக போராடக்கூடியதில் நீங்கள் முதன்மையாக போய் நிற்பீங்க. நியாயம் இருக்கிறனால தான் உங்கள்கிட்ட தைரியம் வீரியம்ங்கிறது ரொம்ப தெளிவாகவும் இருக்குது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எதிர்த்துருவீங்க, வந்து வாரியாண்டுருவீங்க. அதே போல் பெரிய பெரிய ஆள் உங்கள்கிட்ட பழக்கமாக இருப்பாங்க. நீங்கள் ஆள் வயசு கம்மியாக இருந்தாலும் உங்கள் கூட பழகிற நண்பர்கள் வயசு கூடவளாக இருக்கலாம், இல்லை படிப்பில் கூட இருக்கலாம், இல்லை வசதி ஏதோ ஒன்று கூட தான் இருப்பாங்க உங்களை விட. அப்படிப்பட்டவங்க தான் உங்கள் மேலே பழக்கம் வச்சுருப்பாங்க, அன்பு வச்சுருப்பாங்க, பாசம் வச்சுருப்பாங்க. இது பூராயும் பார்த்தீங்கன்னா சொந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. முற்றிலும் அந்நியம், அடுத்த இனத்துக்காரங்க தான் உங்கள் மேலே பற்று பாசத்தோடு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா துலாமலே அடுத்த வீடு தானே. சுக்கிராச்சாரி யார்? அசுரகுரு தானே. அப்போ அடுத்தவங்க மேலே தான் உங்கள் மேலே பற்றாக இருப்பாங்க, நீங்கள் அவங்க மேலே பற்றாக இருப்பீங்க. துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிறந்தலேருந்து ஒரே பிரச்சனை, நோய் நொடி, கடன் பிரச்சனை, எதிரிகள் தொல்லைகள், பங்காளி சண்டைகள் எல்லாம் வரும். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். துளாராசிக்காரன் கூட்டு கேட்டு பாருங்கள் எப்படியா இருந்துச்சு. ஆமாங்க, சின்ன வயசில் மதிக்கவே மாட்டேன்ட்டாங்க. எந்த வீட்டில் மதிக்காமல் இருந்தாங்களோ அந்த வீட்டில் பொண்ணு கொடுப்பாங்க. அந்தளவுக்கு பேர் புகழ் அந்தஸ்தை பெறுவீங்க அந்த வயசு வரும்போது. இப்போ திருமணத்துக்கு அப்புறம் மனைவினால் நல்ல சொத்து சுகம் வாங்குவீங்க, குழந்தை குட்டினால் பேர் வருவீங்க. இப்படி வாழ்க்கையில் வளர வளர யோகமாகவே உங்கள் வாழ்க்கை அமைந்துவிடும். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இதில் உங்களுக்கு எதிரி யாருங்கன்னு இந்த தோப்புரை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையினாலே எவனா ஒரு திருப்பான்ல, எதிரி யாரியா உங்களுக்கு அப்படின்னு. மொத்தத்திலே உங்களை பொறுத்த வரைக்கும் பங்காளியை தான் மிகப்பெரிய பகையாளி உங்களுக்கு. பங்காளி வயிட்ட சவாசம் வச்சிங்க என்னத்தை செய்யுங்க, நீங்கள் உங்களை கருவேப்பிலாம் தூக்கி போட்டுருவாங்கள. நீங்களை விட்டு அதாவது சொல்லுவேன், விடவும் முடியலை விலகவும் முடியல மாதிரி நீங்கள் இருப்பீங்க. என்னையா போகவும் மாட்டேங்க விடவும் மாட்டேங்காமாங்களே, அந்த மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகத்தான் செய்யும். ஆனால் அதே பாருங்கள், அவன் அப்படி இருக்க போய் தான் நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. அதையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். துளாராசிக்காரனோட மைனஸ் என்ன ப்ளஸ் அப்படின்னா, பங்காளி பகையாளி ஆவான். ஆனால் அந்த பங்காளி பகையாக இருக்கத்தான் உங்களுக்கு பதவி உயர் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. நீ பகையாக இரியா, அப்போ தான் நான் ஏறி போய்கிட்டே இருப்பேன். நீ என்னைய சாவாசம் பண்ணி உட்கார வச்சுட்டானா கீழே போயிடுவேன், நீ என் மேலே உட்காந்துருவேன். அப்போ பங்காளிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க பகையானாலும் உங்களுக்கு அவங்க உதவி செய்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா? எதிரி கூட அந்த நேரத்துக்கு எதிர்பார்த்து தெரியும். ஆனால் மிகப்பெரிய நன்மை அவனால் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. போட்டின்னு வந்தால் தானே சுவாரஸ்யம் இருக்கும். போட்டியே இல்லைன்னா அந்த விளையாட்டு எப்படி இருக்கும், அந்த பரிசு எப்படி இருக்கும், அந்த தொழில் எப்படி இருக்கும்? என்ன அப்படிங்கப்ப உலகத்தில் எல்லாமே போட்டி தாங்க. ஒரு மனிதன்
ஒரு திருமணத்துக்கு அப்புறம் கணவன் மனைவியோடு சேரும்போது கூட போட்டி போட்டு தான் அந்த உறவுகள்லாம் போய் சேருது. எத்தனையோ லட்சக்கணக்கான விந்தணுக்கள் போய் தான் ஒரு குழந்தை உருவாகுது. அப்போ அதுலேயும் போட்டி தான். அப்போ எல்லா இடங்களையும் போட்டி ஒன்று தான் வெற்றியின் முதல் படி. போட்டியே இல்லைன்னு வைங்களேன், காரமில்லா சாப்பாடு, உப்புல்லா சாப்பாடு. சாப்பாடுனா காரம் இருக்கணுங்க, அப்போ தாங்க செரிமானம் ஆகும். இனிப்பாகவே இருந்துட்டால் இனிப்புக்கு இனிப்போட சுவையே தெரியாமல் போயிடும். காரம்னு இருந்தால் தான் இனிப்போட சுவை தெரியும் நமக்கு. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு எங்கெங்கே பிரச்சனை வந்ததோ அவங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்தாக நினச்சிக்கோங்க. பிரச்சனை வந்துட்டாயா, நமக்கு நன்மை செய்ய ரெடி ஆகிட்டேன்னு அர்த்தம். நீங்கள் தொழில் பார்க்குற இடத்துலையும் சரி, அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சரி, உங்கள் பிஸ்னஸையும் சரி, பங்காளியும் சரி, எங்கேனாலும் சரி, எதிரி உங்கள்கிட்ட வந்துட்டானா நீங்கள் வளர்ந்துக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ முதல் நன்றி யார் சொல்லணும்? எதிரிக்கு தான் சொல்லணும். அவன் மேலே தட்டி கொடுத்தானா நீங்கள் கீழே போயிடுவீங்க. அப்போ எதிரிகளால் உங்கள் வாழ்க்கை ஏற்றமே ஏற்றமே ஏற்றமே, மாற்றுக்கிறது கிடையாது. எதிரியை நம்ம உருவாக்கலை, உருவாகிடுறாங்க. நீங்கள் நல்லது தான் செய்கிறீங்க, அவன் உங்களை வந்து வாருங்க, கடைசியில் பார்த்தா அவனே சரணாதி ஆயிடுவான். சரி விடுங்கன்றுவான். எதிரி சரணாகிட்டா உங்களுக்கு வேலை அதிகமாகிடும். அவன் வேலை சேர்ந்து நீங்கள் இழுத்து போட்டு பார்ப்பீங்க. ஏன்னா துளாராசிக்காரங்களுக்கு இறக்க குணம் ஜாஸ்தி. படப்படன்னு வார்த்தையை விட்டுருவாங்க, பின்னால் போய் சார் ஏன்டா சொன்னோம்னா இப்போச்சே, நம்ம கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்னு வெளியே கேட்க மாட்டீங்க, மனசுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிருவீங்க. அப்படிப்பட்ட ராசி தான் அந்த துளாராசி. ஏன்னா நீதிமான் இருக்கிற இடம்ல சனி பாருங்கள், நீதிமான் அவன் பாருங்கள் உங்கள் வீட்டில் உச்சம் பெறுறான். அப்போ எத்தனை வீடு எடுத்தாலும் ஏன் துலாம் வீட்டில் போய் உச்சம் பெறுறான்? இவன் நீதிக்கு கரெக்டாக இருப்பான். அதுக்கு தான் அந்த ராசிக்கு மட்டும் தராசை தூக்கி கொடுத்தாங்க. துலா ராசிக்காரங்கிட்ட ஒரு பொறுப்பை படைங்க, கணக்கு கச்சிதமாக கொஞ்சம் செஞ்சு கொடுத்துருவான். எந்த ராசியை நான் கொடுத்தாலும் சரி, சாதகம் இல்லாமல் பாதகம் இல்லாமல் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவான். அப்படிப்பட்ட ராசிக்காரங்க உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, உங்கள் நட்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அவனாலே கிடைக்கும். ஏன்னா அவனும் வளருவான், அவன் மற்றவனை வளர்த்தி விட்டுருவான். ஏன்னா சரி பங்காக இருக்கும். தைரியமாக நீங்கள் அவன்கிட்ட எது பொறுப்பை ஒப்படைக்கலாம். எவ்வளோ ஒரு பொறுப்பாக இருந்தாலும் அதை ஈஸியாக ஊதி தள்ளிடுவீங்க நீங்கள். யார்? துளாராசிக்காரங்க. அப்போ துளாராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை என்னங்கன்னா, எப்பயுமே உங்களுக்கு போராட்டம் இருந்து கொண்டே இருக்கத்தான் செய்யுங்க. என்றைக்கு போராடுறதுக்கு நான் ரிலீஃப் ஆக போகிறேன்னு சொல்லிட்டிங்கன்னா நீங்கள் தோல்வி ஆகும்னு அர்த்தம். அது மாதிரி நினச்சி வச்சுக்கோங்க. எப்போ ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னா நீங்கள் அன்றைக்கி தோல்வியை சந்திக்க போகிறீங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வெளியே போய்கிட்டு இருக்கீங்க, வேகமாக போயிட்டுனா நீங்கள் வெற்றியை நோக்கி போய்கிட்டீங்க அர்த்தம். அப்போ துளாராசி என்ன செய்யணும்? உங்களுக்கு ஓய்வு இருக்க இருக்க உங்களுக்கு தோல்வி. ஓய்வு எடுக்காமல் ஓட ஓட வெற்றி மேல் வெற்றி வாழ்க்கை கிடச்சிக்கிட்டே இருக்கும். நல்ல அனுபவங்கள் கிடைக்கும், நல்ல உடல் ஆரோக்கியம் கிடைக்கும், மன மகிழ்ச்சி கிடைக்கும். ஏன்னா நீங்கள் இந்த பிறவியில் சுத்தத்தான் மறந்துருக்கீங்க. சொல்லுவாங்கள்ல, நல்லா சுற்றுறாயா அப்படிம்பாங்க. ஆனால் மற்றவங்க சுற்றுறதுக்கு உங்களை சுற்றுற என்ன வித்தியாசம்னா, நீங்கள் சுற்றினாலும் விவரமாக சுற்றி வருமானத்தோடு சுற்றுவீங்க. அப்படிப்பட்ட ஆளுதே நீங்கள், சும்மா சுற்ற மாட்டீங்க. ஒருத்தவங்க சந்தோஷப்படுத்தினாலும் சரி, ஒரு வேலை பார்த்தாலும் சரி, உங்களுக்கு அதில் பெனிஃபிட் இருக்கான்னு பார்த்து செய்வீங்க. ஏன்னா துளாராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் நன்மை பெறணும், இல்லை அடுத்தவன் நன்மை பெறணும். ஏதாவது நன்மை பெற மாதிரி இருந்தால் தான் அந்த இடத்துல நீங்கள் இருப்பீங்க. இதுக்கு தேவையில்லாத வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு நீங்கள் எவ்வளோ வேலையை வந்துடுவீங்க. அப்படிப்பட்ட சமயோஜ புத்தி உங்களுக்கு உண்டு. அதனால தான் இந்த வீட்டுக்கு யாராக நட்பு பார்த்தீங்கன்னா, புதன் நட்பு, சனி நட்பு, ராகு கேது நட்பு. ஒரு வீட்டில் ஒரு ஜாதகத்தை சொல்லுவோம் நாங்கள், கெட்டவன் கெட்டினால் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் நமக்கு நல்லதாகிட்டால் நல்லது தான் நமக்கு, எதிரி இல்லைங்க. நல்லவன் என்னைக்கு எதிரியாக மாட்டான், ஆனால் எதிரியாக இருப்பான். எதிரி நண்பன் ஆகிட்டானா அப்போ எந்த ரூபத்துலேயும்
உங்கள் எதிரி ஆனால் பின்னால் அவனால் மிகப்பெரிய நன்மை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அவன் நண்பனாயிருவான், எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஆனால் எவன் ரொம்ப உங்கள்கிட்ட ரொம்ப ஒட்டி உறாவி ரொம்ப பிரியமாக இருக்கானோ அவன் உங்களுக்கு எதிரி ஆயிடுவான். நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில். அதனால் துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே அன்பு, பாசம், நேசம் அளவாக வச்சுக்கோங்க. அதுக்குதான் சாமியோட திராசு தூக்கி கொடுத்துட்டான். எல்லாத்தையும் அளவாரப்பா, நீங்கள் அளவுக்குமே அமுதம் நஞ்சுன்னு இருக்காங்க. எதுக்கு நீ ரொம்ப ஆடுற, போதும் நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு கரெக்டாக நீங்கள் வாழ்க்கையில் இருங்க. உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். இதுதான் சூட்சுமம். நீ எதை பற்றி கவலைப்பட வேண்டாம், தன்னை பற்றி சிந்தியுங்கள், எல்லாமே நடக்கும். எதுலேயுமே சரிபங்காக இருங்க. அதிகமாக ஆசைப்பட வேண்டாம், ஆசைப்படாமல் இருக்கவும் வேண்டாம். எப்படி? அதிகமாக சாப்பிடவும் வேண்டாம், சாப்பிடாமல் இருக்கவும் வேண்டாம். எல்லாமே ஒரு சொல்லுவாங்கள்ல, பக்கா பிளான் போட்டு ஒரு கணக்கு போட்டு செய்யுங்க. ஆனால் எப்பயுமே நீங்கள் ரொம்ப அழகுபடுத்தி விட்டால் உங்களுக்கு நெகட்டிவ் ஆகும். நார்மலாக இருங்க, உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்ந்து கொண்டே இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆளை பார்த்தா நல்லா ஜம்முன்னு ஃபேன் செட்லாம் போட்டு வச்சுருப்பான், பையில் பார்த்தா 10 பைசா இருக்காது. அதான் சொல்லுவாங்க, ஏயா குடிக்கிறது கூழ் கொப்பளிக்கிறது பண்ணிடாம்பாங்க பழமொழி. அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் எளிமையாக இருக்க உங்கள்கிட்ட கையில் கோடிக்கெல்லாம் பணம் வந்து குமியும். அதே நீங்கள் கொஞ்சம் ஆடம்பரம் வந்துட்டிங்கன்னா இருக்கிற பணம் குறையும். இது உங்கள் சூட்சுமம். ஏன்னா சனி உச்சம் பெற்ற வீட்டை பொறுத்த வரைக்கும் கஞ்சத்தனமாக தான் இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நல்லா செலவழிப்பீங்க. ஆளை பார்த்தா என்ன இவனே செலவழிச்சாம்பாங்க, ஆனால் நீங்கள் செலவழிச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட பக்குவம் உங்களுக்கு இருக்கும். அப்படிக்கு உண்டான கிரக சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும். ஏன்னா இந்த துளாராசியில் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் 3 4ஆம் பாதமும், சுவாதி நட்சத்திரம் 4 பாதமும், விசாக நட்சத்திரம் இங்கிட்டு ஒரு 2 அங்கிட்டு ஒரு 4 6, அப்போ 3 பாதம். ஒரு ராசிக்கு 9 பாதம் நட்சத்திரங்கள். அப்போ விசாகம், சுவாதி, சித்திரை. அப்போ இதில் முதல்ல முழுமை யார் பெறான்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் தான் முழுமை பெறுது. இப்போ சுவாதி யாருக்கு அதிபதி? ராகுக்கு அதிபதி. ராகு எப்படி இருப்பான்? எளிமையாக இருக்க உங்களுக்கு ஏகபோக வாழ்க்கையை அள்ளி வழங்குவான். ஏன்? உடைபடாத நட்சத்திரம், முழு நட்சத்திரம். ஆனால் சித்திரை நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் உடைபட்ட நட்சத்திரங்கள். அப்போ உடைபட்ட நட்சத்திரம் எப்படி இருக்கணும்? நீங்கள் எதுலேயுமே பற்று அற்று இருக்கணும். எதில் பற்று அதிகமாக இருக்கீங்களோ அது நமக்கு கிடைக்காது. கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்காத சந்தோஷம் ஏன் அப்படின்னு சொல்லுங்கள், உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆகையினால் எதிரி வந்து உங்கள் பங்காளி நினச்சிக்கோங்க, அவனை பலம்னு நினச்சிக்கோங்க. இதுதான் உங்களுடைய சூட்சும ரகசியம். துளாராசிக்காரங்கள் என்றுமே இன்பமாக இருக்க வேண்டும். மனக்கவலையிலிருந்து சிறப்பாக இருங்க. நல்லா உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்கள் பலமே உங்களுக்கு பலம். மகிழ்ச்சியாக இருங்க. அதுவே உங்கள் மனம் மாற்றத்தையும் மனம் ஏற்றத்தையும் நல்ல புகழையும் தேடித்தரும் சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு தொகுப்பை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.